அந்த சண்டாளி அதிகாரி அண்ணனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து என்னிடத்தில் ஒரு வார்த்தை பேசாத பண்ணிவிட்டாலே. அண்ணா அண்ணா மானேடா அண்ணா நம்ம கூடி அண்ணா நம்ம பிறக்கலையா.
பிறக்கலையா சேனப்பால் உண்டலையா இல்ல கூடி பிறக்கலையா கூட்டுப்பாலா உண்டலையா எள்ளுக்குள்ள என்னை போல இனப்பிரியாத வாழ்ந்து வந்தோம் இன்னைக்கு எள்ளு வேறையாக என்ன வேறையாக போகும் விதிவாசம் ஒரு மட்டைக்குள்ள தேங்காய் போல மகிழ்ச்சியாக இருவரும் கூடியிருந்தோம் இன்னைக்கு மட்டை வேறையாக தேங்காய் வேறையாக போனது உன் தங்கையிடத்தில் சற்றேனும் மனமிறங்கி உனக்கு பேசக்கூட மனமில்லையா இந்த சண்டாளி சதிகாரியினுடைய வார்த்தையை கேட்டு என் அண்ணன் ஒரு வார்த்தை கூட என்னிடத்தில் பேசவில்லை எங்க அண்ணன் நாளைக்கு நல்லதோ கெட்டதோ என் அண்ணன் செத்து கூட போனா இந்த பஞ்சமான் பாதைக்கு ஆள் அனுப்புவாளா அதனால அண்ணா நான் எடுத்து வந்தேன் நீ சாகும்போது போடுற கொடிய என் கையினால நீ இருக்கும் போது எனக்கு போற விதிவசமா
சாகும்போது போடுற கொடி இப்ப போடுற அப்பயாவது தங்கை மேல் மனமிறங்கி என் உடன் பிறந்த ரத்த பாசம் ஒரு வார்த்தை பேசாம மனைவியுடைய வார்த்தை கேட்டுதானே வழி நடந்து கொடியை எடுத்துக்கொண்டு போறான். ஐயோ நான் என்ன பாவா பாக்குறேன்னு பாத்துட்டல பாத்தியே இல்லையா? பாத்துட்டே நன்னி ஒண்ணு நல்லா உனக்கு சொல்லிப்பாரு அறிவுரை. என்ன சொன்னாரு உங்க அண்ணன்? அண்ணே என் அண்ணன் 100 வார்த்தை கூட என்னிடத்தில் பேச கிடையாது. என் அண்ணன் என்னிடத்தில் ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. எப்படி பேசுவாங்க அண்ணன்? அண்ணே என்னை எல்லாம் அடித்தது சரிதான். சரி நான் இப்பொழுதே போகிறேன். ஓடி வெளியே ஓடிய ஓடியே இது வரைக்கும் நான் பொம்பளையா இருந்தேன். யா இப்ப என்ன குத்துங்க. வாங்க 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 இங்க போனா எப்படி போடு அநியாயமாக்குது. அடியே இரு இரு கொண்டா புரியே. அடியே இங்க வா. இது ஏன் நாடு, என் நாட்டுல வர காசெல்லாம் எனக்கு தான். நான் கொண்டு வந்த சீர்வரிசையே எடுக்கல. வாங்கிக்கோ. நான் காசெல்லாம் விட மாட்டேன். அடிக்கு போன பழத்தையும் கலத்தையும் கொண்டு வந்து வாங்கிக்கோனா மக்களக்காரர இது புள்ளி கால ஆளுக்கு பாரு. இது வரைக்கும் கேட்டேன். எங்க அண்ணன் இருக்கிற ரத்த பாசத்துல சரி நானு கெஞ்சின அழுது மன்றாடி கேட்டேன். என் அண்ணன் மகனையும் காட்டல. சரி நான் வருவதற்கு முன்பதாகவே என்னை அழைக்காமலே என் அண்ணன் மகனுக்கு திருமணமும் செஞ்சுட்டீங்க. என் அண்ணன் இடத்துல பேசாத மாதிரியும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அப்ப நிறைய கட்டு முதல்ல. நான் இங்க என்னத்துக்கிட்ட இருக்கு போறேன் டியா. இதுக்கு மேல வாய் பேசினீனா நான் நல்ல பொம்பளை இது வரைக்கும் இருந்தேன். இதுக்கு மேல என்ன மாதிரி நாடு மாறி பொம்பளை பாத்துருக்க மாட்டேன். அடி நாடு மாறி ஊரு மாறி நீ என்னவா வேணா இருந்திருப்போ. ஏன் ஊட்டாண்டு நிக்காத போடி. இப்படியே நீ இப்படி எல்லாம் சொல்லுவனே அடியே. நீ இப்படி எல்லாம் செய்வன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு எங்க அண்ணன் செத்து போயிட்டா எனக்கு நீ ஒரு ஆளுதான் அனுப்ப போறியா, இல்ல நீதான் வந்து சொல்ல போறியா, இல்ல அண்ணன் மகனை தான் வந்து தகவல் சொல்ல அனுப்புவியா? அனுப்ப மாட்டேன். அதனாலதான் என் அண்ணன் சாகும் போது போடுற கொடிய எங்க அண்ணன் உயிரோட இருக்கும் போதே நான் போட்டுட்டேன். இனிமே எனக்கு என்ன இந்த இடத்துல இடம் ஓடி என் அண்ணனே இல்லாத போயிட்டான். நீ எங்கடி எனக்கு
ஆடி போடி அப்புறம் எதுக்கு நிக்கிற எடுத்து புடிச்சனா தாங்க மாட்டேன் என்ன என்னடி பண்ணுங்கற போடி வெளிய முதல்ல வானத்தை கெட்டு மண்டையை நிறுத்தி போடுவேன் நீ நிறுத்துவனே தெரியும்டி அதாவது முதல்ல உனக்கு விட்ட அப்படியே போடி முதல்ல போடி சரிதான் என்னாடி போடின்ற என்ன போடிங்கிறது பெருசு இல்ல இன்னைக்கு நான் ஒரு சபதம் வைக்கிறேன் என்ன சபதம் இத்தனை எங்க நாட்டு மக்கள் இத்தனை பேருக்கு முன்னாடியும் உனக்கு ஒரு சபதம் வைக்கிறேன் உனக்கு பிறந்தது ஒரே ஆண் குழந்தைதான் உன் வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என் வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைத்து இப்பெல்லாம் ஒண்ணு அடிக்க மாட்டேன் நானு என் வயிற்றுல ஒரு ஆண் குழந்தையை பிறக்க வைத்து வா வீட்டுல நான் பொண்ணெடுத்து என்னை என்ன சித்திரவதை செய்தியோ அதே சித்திரவதை செஞ்சுட்டு பேசிக்கிட்டு போச்சு உனக்கு பிறந்துட்டு தான் மறுவேளை போடி சரிதான் அம்மா இப்படியே என் கணவரை தேடி போனா என் கணவர் அப்பயே சொன்னாரு அலையாத வீட்டுக்கு நுழைய கூடாதுன்னு அதனால நாம போனா அரண்மனையை தேடி போனாலும் ஒரு கேவலம் தான் ஆகும் அதனால நாம இப்ப என் கணவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்பொழுது நாம வெள்ளிங்கிரி போவோம் வெள்ளிங்கிரி சென்று அந்த பரமேஸ்வரனை கண்டு கடோரமான தவாபலங்களை செய்து அவர் மனமிறங்கி எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் ஆட்சி அவர் மனமிறங்கி எனக்கு குழந்தை வரம் கொடுத்தால் ஆட்சி இல்லை என்றால் எந்த சிவபெருமானை ஒரு தவம் செய்கிறனோ அந்த சிவனுடைய பாதத்திலே நான் மாண்டு மடிய போகிறேன் இப்பொழுது வெள்ளிங்கிரியை தேடி போவோமா அந்த வெள்ளிங்கிரி